வேதங்கள்லாம் உனக்கு அனுகூலமா இருக்கட்டும் அப்படின்னாக்க வேதங்கள்லாம் அனுகூலமா இருக்கட்டும் என்ன அர்த்தம்? நீ காட்டுல போய் சிரமப்படலாம், சிரமப்பட்டா கூட எத்தனை சிரமம் இருந்தாலும் நீ அத்தியனம் பண்ண வேதம் அதிஷ்டத்தை கிரகிச்ச வேதம் உன்னை விட்டு மறந்து போகாம இருக்கட்டும். வேதாலோக அதிசஸ்யதே. இன்னொரு விஷயம், வேதாக பகுவச்சனத்தில் இருக்கு. ஒரே ஒரு வேதத்தை சொல்ல, ஒரு ராஜாவுக்கு தனுர்வேதம் ரொம்ப முக்கியம். அது உபவேதத்தை சேர்ந்தது. எஜுர்வேதத்தை சேர்ந்த உபவேதம் இந்த தனுர்வேதம்ங்கிறது. அந்த தனுர்வேதமானது உங்கள்கிட்ட எப்போதும் இருக்கட்டும். ஏன்னா கடுமையா யுத்தம் பண்ணக்கூடிய சமயத்தில் எங்க பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பானங்கள் பறக்கிற போது அந்தந்த அஸ்திரத்துக்கு உரிய மந்திரத்தை கரெக்டா கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் கரெக்டா பிரயோகம் பண்ணனே. தனுர்வேதம் முழுக்க அப்படியே பிங்கர் டிப்ஸ்ல இருந்தாதான் அதை பண்ண முடியும். யுத்தம் பண்ற போது தனுர்வேதம் உனக்கு இருக்கட்டும். பாக்கி சமயத்தில் நீ அதுக்குள்ள நீ அத்தியனம் இருக்கக்கூடிய வேதம் எல்லாம் மறந்து போகாமல் இருக்கட்டும். இதுதான் இங்க வேதாலோகாதிசேன்னு கௌசல்யாதேவி சொன்னாள். யஜுர்வேத விநீதஸ்ய வேதவித்பிஸ் சுபூஜிதா அப்படின்னு ஆஞ்சநேயன் சீதையை சொல்ற போது சுந்தரகாண்டத்துல சொல்றேன். எங்க எப்படி எல்லாம் போட்டு முடிச்சு போட்டிருக்காரு வால்மீகின்னு பார்க்கணும். எங்கேயோ அயோத்தியா காண்ட ஒரு ஸ்லோகம், சுந்தரகாண்ட ஒரு ஸ்லோகம். இது ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க வேதங்கள் பகவானை விட்டு விலகாமல் இருக்கு. வேதாலோகாதிசஸ்யதே. லோகங்கள்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். லோகங்கள்லாம் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஏன் சொன்ன? லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் பிராணிகள் கொண்டு சுவாமிக்கு அனுகூலமா இருக்கு. அது பின்னாடி அரண்ய காண்டம் வரும்போது சீதைகள் தேடின்னு வரக்கூடிய சமயத்தில் எங்க போயிருக்கா சீதை, எந்த திக்கில் போயிருக்கான்னு தெரியல. அப்ப காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் தெக்க பார்த்து நின்றுதான் பகவானுக்கு தெக்குதான் போயிருக்காள்னு மிருகங்கள்லாம் வழி காட்டுது. அதனால நாம தெக்க பார்த்து தேடின்னு போகணும்னு இன்னைக்கு மூலபாராயணம் பண்ணாதான் இதெல்லாம் தெரியும். தெக்க பார்த்து வழி காட்டிட்டு அந்த மிருகங்கள்லாம் அப்படின்னு அரண்ய காண்டத்தில் வருது. அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணி மிருகங்களும் பகவானுக்கு அனுகூலமா, பட்சி முதற்கொண்டு மிருகங்கள் முதற்கொண்டு. இத ஒரு கவி சொல்லிருக்க, முராரிங்கிற கவி சொல்ற போது சொன்ன, ராமாயணத்துடைய சாரம் தெரிஞ்சுக்கணும்னா நியாயமான ஒரு பாதையில ஒருத்தம் போனான்னா மிருகங்கள் முதற்கொண்டு அவனுக்கு அனுகூலமா இருக்கும். சுக்ரீவாதிகள் வானரர்கள்லாம் அனுகூலமா இருந்தாலே, வானரர்கள் மாத்திரமில்லை, அப்படி ரிக்ஷா சைன்யம் முழுக்க கரடிகள் முதற்கொண்டு ஜாம்பவானுடைய தலைமையில ஒரு சின்ன அணில் முதற்கொண்டு பகவானுக்கு அனுகூலமா இருந்திருக்கு. நியாயத்துக்கு விரோதமா ஒருத்தன் பிரவர்த்திச்சு விட்டான்னா கூட பிறந்த தம்பி கூட விட்டுட்டு போயிடுவான். ராவணனை விட்டு விபீஷனை விட்டுட்டு போயிட்டான். யாந்தி நியாய பிரவர்த்தசிய திரியஞ்சோபி சகாயதா அபந்தானம் துகைச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி அப்படின்னு அந்த சோதரகா ஏகவச்சனம், இங்க திரியஞ்சகா பகுவச்சனம். பல பேர் உபகாரம் பண்ணுவான் நியாயமான பாதையில் இருந்தா. அநியாயம் செஞ்சா கூட பிறந்த தம்பி கூட விட்டுட்டு போயிடுவார். இதான் ராமாயணத்துடைய சாரம் தெரிஞ்சுக்கோன்னு ஒரு கவி ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்க. அதனால லோகங்கள் எல்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். வேதாலோகாக திசஸ்யதே. திக்குகள்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். திக்குகள்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன சாதாரணமா தெற்கு திக்கானது மங்களமா சொல்ல மாட்டேன். தெக்க பார்த்து ஒரு காரியம் செய்யப்படாதும்பா. தெக்க பார்த்து இலையை போட்டு சாப்பிடலாம், தெக்க பார்த்து பிதிர்கர்மா பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர தெக்க பார்த்து சாப்பிட்ட காலத்தில் தெக்க பார்த்து 2 அடி நடக்கணும். இந்த வசுவாதியாளா இருக்கக்கூடிய பிதிர்களை ஸ்மரணம் பண்ணி 2 அடி நடக்கணும். வேற சுபமான காரியங்கள்ல தெக்க பார்த்து செய்யறது இல்லை. இவர் தெக்க பார்த்துனா போயிருக்கார். லங்கைங்கிறது தெக்க பார்த்துனா இருக்கு. ஆனா தெற்குல போய் தெற்குலேருந்து ஒருத்தன் மங்களகரமா திரும்பி வந்தான்னு எங்கேயாவது உண்டா? சுவாமி ராமன் தான் வந்திருக்கேன். ஏன்னா திக்குகள்லாம் அவனுக்கு அனுகூலமா இருந்திருக்கு. எல்லா திக்குகளும் அனுகூலமா இருக்கு. தெற்கு திக்கு மாத்திரம் இல்லை, கிழக்கு திக்குக்கு திக்பாலன் என்றான், தெற்குக்கு யமன் திக்பாலன், மேற்குக்கு வருணன். அதனாலதான் மேற்கு பார்த்து உபஸ்தானம் பண்ற போது இமமே வருணான்னு வருணனை பார்த்து உபஸ்தானம் பண்றோம். வடக்குக்கு குபேரன். இவா 4 பேரும் பகவான் ராவண வதமெல்லாம் பண்ணிட்டு சீர அக்னியில பிரவேசம் பண்ற போது இந்த 4 பேரும் இறங்கி வந்து பகவானுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். யமஸ்ச அமித்ர கர்ஷனஹ ததோ வைஸ்ரவரோ ராஜா வருணஸ்ச பரந்தபஹ சகஸ்ராட்சோ மகேந்திரஸ்ச யமஸ்ச அமித்ரகர்ஷனா. ஒரே ஸ்லோகத்தை 4 திக்பாலர்களையும் சொல்லியிருக்காள் வால்மீகி. 120வது சர்க்கம் ஆரம்பம் யுத்த காண்டத்துல ஒரே ஸ்லோகத்தை 4 திக்பாலர்களையும் சொல்லியிருக்காள். வேதாலோகாதிசஸ்யதே மங்களானி மகாபாகோ. திக்பாலர்கள் வந்தது மாத்திரம் இல்லை, அனுகிரகம் பண்ணியிருக்க. எப்படின்னா இந்திரன் ஒரு வரம் கொடுத்த, தன் எனக்காக உயிரிழந்த வானரால் எல்லாரும் உயிர் விட்டு எழுந்திருக்கணும்னு கேட்டாள் இந்திரன். ததாஸ்துன்னு விட்ட. இந்திரன் கொடுத்தா செல்லுபடியாகுமா? அதுக்கு இன்னொருத்தர் கவுண்டர் சிக்னேச்சர் போடணும். இது 2 சிக்னேச்சர் போகணும். ரொம்ப பெரிய விஷயம். உயிரை திருப்பி கொண்டு வரலாம். சாதாரணமாக இத்தனை அமௌண்ட் மேல் செக் பண்ணிட்டுனா 2 சிக்னேச்சர் வேணுங்கிறான். இது உயிரை கொண்டு வரதுங்கிறதுக்கு 2 சிக்னேச்சர் வேண்டாமோ? இன்னும் கொடுத்துட்டான் வரத்தை. யமன் கவுண்டர் சைன் பண்ணாதானே எங்கேயாவது வர முடியும். யமனும் அதுக்கு அனுகூலமா இருந்திருக்க. அதே மாதிரி வைஷ்ணவனா இருக்கக்கூடிய
குபேரனுடைய பிரதிநிதியாக புஷ்பகம் பகவானுக்கு அனுகூலமா இருந்திருக்கு. வருணன் அவன் காலையம சீச்சப்பட்டு ராமாயணம் சொல்லக்கூடிய இடத்துலயே பருத்தி சாஸ்திரங்களை பத்தி சொல்லும் போது சொன்னேன். அவ பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே மழை கொட்டிதுன்னு சொன்னேன். அதனால ராமாயணம் படிக்கிற போதே வருணன் பிரசன்னமா இருக்கான்னா ராமன் பிரசன்னமா இருந்திருக்க மாட்டாளா? வருணன் எங்க பிரசன்னமா இருக்கணுமோ அங்க பிரசன்னமா இருந்திருக்க. 4 திக்பாலர்களும் பகவானுக்கு அனுகூலம் பண்ணிருக்காள். வேதாலோகா திசே மங்களானி மகாபாஹோ திசந்து சுபமங்களாக மயார்ச்சிதா தேவகணா சிவாதயः மகர்ஷயோ பூத மகாசுரோரகாः அபிப்ரயங்கதஸ்ய வனம் சினாயதே ஹிதானி காங்க்ஷந்து திசஸ்ய ராகவ. பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களை நல்லா உபாசிச்சிருக்கேன். நீ ரொம்ப தூரம் காட்டுக்கு போகக்கூடிய உனக்கு அவள்னா உனக்கு ஹிதத்தை கொடுத்து க்ஷேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றாள். பரமேஸ்வரனை ஸ்மரணம் பண்ணிட்டு கௌசல்யாதேவி பூர்த்தி பண்ணிருக்காள். நாமும் இப்ப பரமேஸ்வரன் ஸ்மரணம் பண்ணணும். இன்னைக்கு பிரதோஷ புண்ணிய காலம். அதனால பரமேஸ்வரனை ஸ்மரணம் பண்ணி 2ஆம் காலத்துல தொடர்ந்து மேற்கொண்டு சீதாதேவி இடத்துல போறது தொடர்ந்து மேற்கொண்டு சரித்திரத்தை பார்ப்போம். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ. ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. பிரதோஷ புண்ணிய காலமா இருக்கிறதுனால எல்லாரும் அவ இருக்கக்கூடிய இடத்துலயே முடிஞ்சு மட்டும் சிவநாமாவை மனசுல ஸ்மரணம் பண்ணுங்கோ, கீர்த்தனம் பண்ணுங்கோ. மனசுக்குள்ள ஸ்மரணம் பண்ணிட்டேன்னா அது பெரிய மகா புண்ணியம். இது பிரதோஷ காலத்துல நித்தியமே சந்தியா காலத்துல சிவ ஸ்மரணம் பண்ணணும். மகா பிரதோஷ காலத்துல நிச்சயமா பண்ணணும். சந்தியாவதனம் முடிஞ்ச உடனே தொடர்ந்து பார்ப்போம். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. குருவாயூரப்பா பதயே ஹரஹர மகாதேவ. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் இன்னைக்கு மகாபிரதோஷ புண்ணிய காலமாக இருக்கு. மடத்து பஞ்சாங்கம் பிரகாரம் சாயங்காலம் முதல் காலம் முடிஞ்ச உடனே யாரோ கேட்டால் பஞ்சாங்கத்தை நாளைக்குனா போட்டிருக்குன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை நாளைக்கு போட்டிருக்கு போட்டிருக்கு. மடத்து பஞ்சாங்கம் துர்கிணத்து பஞ்சாங்கம் அனுஷ்டானமாக இருக்கிறதுனால இன்னைக்கு பிரதோஷம். மொத்தத்தில் 2 நாளும் சேர்த்து பரமேஸ்வரன் ஸ்மரணம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது வரும். அதனால சிவநாமாவை கொஞ்சம் கீர்த்தனம் பண்ணி மேற்கொண்டு கதைக்கு வருவோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவ நம சிவகாமி ஜெகதம்பிகே. சந்தியா காலத்துல சிவநாமாவை சொல்லிவிட்டா ரொம்ப வசந்த பலன் சொல்லிருக்காள். பகவத்பாதாள் மிருத்யுஞ்சய மானச பூஜா ஸ்தோத்திரம்னு ஞாபகம். கார்த்தால சிவதர்சனம் பண்ணிவிட்டா ஸ்வர்க பிராப்திக்கு ஏதுவா இருக்கும். உச்சிகால தீபாராதனை போது சிவதர்சனம் பண்ணிவிட்டா அஸ்வமேதம் பண்ண பலம். சாயரட்ச தீபாராதனை போது சிவலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணிவிட்டா மோட்ச பலம். சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய பிரதோஷ காலத்துல பஞ்சாட்சரத்தை ஒருத்தன் ஆராதனை பண்ணிவிட்டான்னா இந்த 3 பலமும் சேர்ந்து கிடைக்கிறது. அதுக்கு மேல ஏதாவது இவருக்கு ஏதாவது அபிலாஷை இருந்தால் அதுவும் கிடைக்கிறதுன்னு விட்டா. பிராதர்லிங்கமுமாபதேகே அகரஹ சந்தர்ஷனாத் ஸ்வர்கதம் மத்தியான்னே ஹயமேததுல்ய பலதம் சாயந்தனே மோக்ஷதம் பானோரஸ்தமயே பிரதோஷசமயே பஞ்சாட்சராராதனம் தற்காலத்ரயதுல்யம் இஷ்டபலதம் சத்யோ நவத்யம் திருடம். இது தீர்மானம் விட்டாள் பகவத்பாதாள் வாக்கால. அப்பேற்பட்ட பெரிய மகா புண்ணிய காலமா அமைஞ்சிருக்கு. பாக்கிய புண்ணியாக பிரகாரம் நாளைக்கு சனி பிரதோஷம் இன்னும் விசேஷம்.
மொத்தத்தில் பரமேஸ்வரனை ஸ்மரணம் பண்ணுறதுக்கு ஒரு வியாஜம் வேணும். வியாஜமே தேவையில்லை, எப்போதும் ஸ்மரிக்க வேண்டியதுதான். பூர்வ சரித்திரத்தில் பரமேஸ்வரன் நிறைய நான் ஆராதனை பண்ணிருக்கேன், அந்த சுவாமி உனக்கு உறுதுணையாக இருந்து காட்டுக்கு போகிற போது ரட்சியா இருக்கட்டும்னு கௌசல்யா தேவி மங்களாசாசனம் பண்ணால் அந்த ஸ்லோகத்தோட பூர்த்தி செய்தது. மயார்ச்சிதா தேவகணா சிவாதயா மகர்ஷயோ பூத மகாசுரோரகாः அபிப்ரயாதஸ்யவனம் சிராயதே ஹிதானி காங்க்ஷந்து திசஸ்ச ராகவ. சூரிய வம்சத்தில் அவ எல்லாருக்கும் குலதெய்வம் ரங்கநாதன் தான். ரங்கநாதன் ஆராதிச்சு அதே கௌசல்ய துல்லியமான பக்தியோட பரமேஸ்வரன் ஆராதிச்சிருக்கா. அதான் நாம தெரிஞ்சுக்கணும். இதி வச அஸ்ரு பிரதிபூர்ணலோச்சனா சமாப்யஸ்வஸ்த்யயனம் யதாவிதி பிரதட்சிணம் சைவ சகார ராகவம் புனః புனச்சாபி நிபீட்ய சஸ்வஜே. இப்படி மங்களாசாசனம் பண்ணிவிட்டு ராமனை பிரதட்சிணம் பண்ணாலாம். பிரதட்சிணம் பண்ணாள்னா சாதாரணமாக சின்னவதானே பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணோம். கௌசல்யா போய் புத்திரனை பிரதட்சிணம் பண்ணலாமானா பச்சைப்படி சுத்துற பொழுது அந்த தம்பதிகளை விட பெரியவா, வயசுல பெரியவா தான் பச்சைப்படி சுத்துறது. ஆனா பிரதட்சிணமா வரணும் திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி, அந்த மாதிரி பாவத்தில் பிரதட்சிணம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இங்க ததா துதேவ்யா சகிருத பிரதட்சிணா. என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு நிமித்தத்துக்காக அம்மா பிரதட்சிணம் பண்ணி விட்டாள், அதனால நமக்கு அபச்சாரம் வரப்படாதுன்னு அம்மாவுடைய சரணத்தில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம் சுவாமி. ததா துதேவ்யா சகிருத பிரதட்சிணா நிபீட்யமாது சரணோ புனః புனः ஜகாம சீதா நிலையம் மகாயசாः சராகவः பிரஜ்வலித ஸ்வயாஸ்ரீயாः. தனக்கு இயற்கையா இருக்கக்கூடிய காந்தியோட சீதையுடைய அந்தப்புறத்தை நோக்கி சுவாமி கிளம்புறாள். சீதைக்கு விஷயம் மாறி போன சமாச்சாரம் தெரியாது. சுவாமிக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பௌராணிகர் ராமாயணம் நிறைய ஆவர்த்தி சொன்னவர், 107 ஆவர்த்தி எடுத்து 108வது ராமாயணம் சொல்ல போற. அதுக்கு பத்திரிகை தான் போட்டிருக்கா. அந்த பத்திரிகை எடுத்துட்டு போய் மகாபெரிவாள்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ண. இந்த பத்திரிகையை பிரிண்ட் பண்ணவா ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டா. வேணும்னு பண்ணல, தெரியாம ஒரு தப்பு நடந்துவிட்டு. இந்த ராமாயணம்ங்கிறது கொஞ்சம் சின்ன எழுத்துல இருக்கு, அதை விட பெரிய ஃபாண்ட்ல இருக்கு இவருடைய பேரு. அதாவது இண்டிவிஜுவலை ராமாயணத்தை விட பெருசா ஒரு இண்டிவிஜுவலை ப்ரொஜெக்ட் பண்ணப்படாதோன்னு அது பெரியவா டைரக்டா எடுத்த உடனே சொல்லலை. இந்த டார்ச் வச்சு மேலேருந்து கீழே முட்டை எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா பார்த்துட்டு ராமாயணம் தான் எல்லாரையும் விட பெருசு அப்படிங்கிறத இன்டைரக்டா எடுத்து காட்ட போறா. 107 முறை சொல்லிவிட்டேன், 108வது முறை ராமாயணம் சொல்ல போறியோ? எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ராமாயணத்தை நல்லா கரைச்சி குடிச்சிருப்பேன் நீ. எனக்கு ஒரு சந்தேகம் ராமாயணத்துல. பெரியவா கேட்கிறா, பெரியவா இப்படி ஆரம்பிச்சாலே எங்கேயோ கொண்டு போய் விட போறதுன்னு அர்த்தம். ராமனுடைய கொடையில எத்தனை கம்பி இருந்ததுன்னு கேட்டான். ராமாயணம் சொல்றவாட ஏதோ சீதா கல்யாணம் சொல்லுங்க, பாதுகாப்பட்டா விஷயம் சொல்லுங்கன்னா ஈஸ்வர கிருப்பை இருந்தா வரும். இல்லைன்னா 10,000 முறை சொல்லியிருக்கலாம். ஈயம் சீதா மமதுரா ஸ்லோகம் ஞாபகம் வராது. பகவானுடைய கிருப்பை இல்லைன்னா அந்த சின்ன ஸ்லோகம் கூட ஞாபகம் வராது, முக்கியமான ஸ்லோகம் கூட ஞாபகம் வராது. ராமனுடைய கொடையில எத்தனை கம்பி இருக்குன்னு கேட்டா இது என்ன பதில் சொல்றது? கொடையில எத்தனை கம்பி இருந்ததுன்னு வால்மீகி சொல்லியிருக்காரா இல்லையா? ஒன்றும் எங்க போய் தேடுறது? 24 ஸ்லோகத்துல அவர் சேஃபஸ்ட் கோர்ஸ் என்னையோ எதுவோ அதை ஃபாலோ பண்ணார். அவர் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார், பெரியவா அனுகிரகம் பண்ணார். மடத்திலேருந்து ராமாயண புத்தகத்தை கொண்டு சொன்னார். கௌசல்யா தேவி மங்களாசாசனம் பண்ணப்புறம் சீதையுடைய அந்தப்புறத்துக்கு சுவாமி போறபொழுது அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு போல் இருக்கு பாரு அப்படின்னா 26வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் சீதை வாக்கால ராமனை பார்த்து கேட்கிறாள், உங்களுடைய கொடைய காணமே, 100 கம்பிகளோடு இருக்கக்கூடிய உங்க கொடைய காணமே, நதே சதசலாகேன ஜலபேன நிபேன ச ஆஹாவிருதம் வதனம் வல்கு சத்ரேனாபி விராஜதே. ஆரண்ய காண்டத்துல 64வது சர்க்கத்துல ராவனுடைய கொடையில 100 கம்பி இருந்ததுங்கிறத சொல்லியிருக்கா. அதை கேட்கல பெரியவா. அதாவது ராமாயணம்னு சொன்னா ராமனுடைய ஸ்மரணம் வரணுமே தவிர ராவணனுடைய ஸ்மரணம் நமக்கு வரப்படாது. 100 கம்பி கொண்டு இருக்கக்கூடிய உங்க கொடையை காணுமேன்னு கேட்கிறாள் சீதை. சுவாமி நான் காட்டு கிளம்பின்னு இருக்கேன், அப்பாவுடைய உத்தரவு பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டாள், உங்ககிட்ட சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன். சோகம் துவாம் ஆகதோ திருஷ்டும் பிரஸ்திதோ விஜனம் வனுகு. நான் காட்டுக்கு போயிருக்கிற பொழுது நீ உபவாச நிரதியா இருக்கணும், எங்க அப்பாவுக்கு தினம் போய் நமஸ்காரம் பண்ணணும், தாயார்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பாவிச்சு நமஸ்காரம் பண்ணணும். கைகை தாயார் வரங்கேட்டு நான் காட்டுக்கு போக முடியாது வந்துடுத்துன்னு
கைக்கு இடத்துல கொலை பார்க்கப்படாது. வந்திதவ்யாச்சதா நித்யம் யாசேஷாக மம மாதரஹ ஸ்நேக பிரணய சம்போகைஹி சமாகி மம மாதரஹ. பரதநாட்டில் போய் என் பர்த்தா அப்படி இப்படின்னு ரொம்ப கொண்டாடி என்னை பற்றி ஸ்லாக்கியமாக பேசப்படாது. ஹியூமன் சைக்காலஜி எப்படி சொல்லிடுறாரு பாருங்க. ஒரு பெரிய ஸ்தானத்தில் நல்ல சௌரியமாக ஒருத்தனை இருந்துவிட்டான்னா வேற ஒருத்தனை கொண்டாடி பேசினா அவனுக்கு பிடிக்காது. மனுஷ சுபாவம் அது. ரித்தியுக்தாகி புருஷாஹ நசகந்தே பரஸ்தவம் தஸ்மாத் நதே குணாஹ கத்யாஹ பரதஸ்ய அக்ரதோ மம. அது மாத்திரமில்லை, பரதனையும் சத்ருகனையும் தம்பியாட்டமா புத்திரநாட்டமா பாவிக்கணும். பிராஹாதிருபுத்திர சமூச்சாபி திரஷ்டவ்யௌ ச விசேஷதஹ त्वया भरत शत्रुघ्नौ प्राणिगी प्रियतरौ ममः. இப்படி சொன்ன உடனே பிரணயாதேவ சங்குத்தா பர்த்தாரமிதமப்ரவீத். பிரியம் மிகுந்து போனத்தால சுவாதீனத்தால் ஒரு கோபம் வந்துட்டான் சீதைக்கு. அவர் என்னமோ காட்டுக்கு போறாரு, நான் அயோத்தியில் சௌக்கியமா இருக்க போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டு பேசுறாரு. அப்படின்னு நீங்க காட்டுக்கு போறதா இருந்தா நான் கூட வராமல் இருப்பேன்னா உங்களுக்கு முன்னாடி போய் முள்ளையும் கல்லையும் எல்லாம் எடுத்து வழியை சரிப்படுத்த மாட்டேனா. எதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யைவ ராகவா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகல்டகானி. அது மாத்திரமில்லை, ஆர்யபுத்திர பிதாமாதா பிராதா புத்திரஸ்ததா ஸ்னுஷா ஸ்வானி புண்ணியானி புஞ்சானாஹ ஸ்வம் ஸ்வம் பாக்யம் உபாசதே பர்த்துः பாக்யம் து பார்யைகா பிராப்னோதி புருஷர்ஷபா அத்தச்சைவாகமாதிஷ்டா வனே வக்தவ்யமித்யபிகி. அப்பாவோ அம்மாவோ தம்பியோ அண்ணாவோ வேற யாரா இருந்தாலும் பிள்ளையோ மாட்டு பொண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு அளவு மட்டும்தான் வேற ஒருத்தருடைய சுக துக்கத்தில் பங்கு கொள்ள முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டா என்ன பண்ணுவா, நாங்கள் எங்களால் முடிஞ்சது செஞ்சோம், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அவாவா வாழ்க்கை அவாவா பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஜில் சொல்லிவிடுவாள். ஒரு பத்னி சொல்ல முடியுமோ அப்படி? ஏன்னா பர்த்தாவுடைய வாழ்க்கை வேறையா அவருடைய வாழ்க்கை வேறையா, அதோட பிரிக்க முடியாமல் அப்படின்னா சேர்ந்து இருக்கு அந்த வாழ்க்கை. அதனால பூர்ணமா ஒரு மனுஷனுடைய சுகதுக்கத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு பத்னி தான். பர்த்துகு பாக்யம் து பார்ஹிகா பிராப்னோதி புருஷர்ஷபா. இதெல்லாம் ஸ்திரீ புருஷன்னா அந்த உறவு என்னன்னு தெரியாமல் கிரகஸ்தாசிரமத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய காலத்தில் காலேஜில் படிக்கிற போது இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பிரிஸ்கிரைப் இருந்தது. அதனால அந்த ஒரு 2-3 சர்க்கம் அது யாரோ பெரியவா பண்ண ஒரு புண்ணியம். இது வாலிராம சம்பாவம். இது ரெண்டும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லையும் இன்டர்லையும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா. ஏதோ ராமாயணத்தை படிக்க முடியாது இருந்தது, காலேஜில் படித்தா கூட ராமாயணத்தை படிக்க முடியாது இருந்ததே அப்படின்னு சந்தோஷப்படும்படியா இருக்கு. பர்த்துஹு பாக்யம் து பார்யைகா பிராப்னோதி புருஷர்ஷபா அத்தச்சைவாகமாதிஷ்டா வனே வஸ்தவ்யமித்யபி. அதனால காட்டில் இருக்கணும் தீர்மானமா இருக்கேன். நீங்க போனா உங்களுக்கு காட்டில் உங்களுக்கு சமமா இருக்க மாட்டேன். நதே துக்கங்கரிஷ்யாமி நிவசந்தி த்வயா சக. உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நதே மயாதோ குருதா பவிஷ்யதி. நீங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவேன். போக்ஷே புக்தவதி த்வயி. இது இருக்கா ஸ்பெசிபிக்கா சொல்லணும். அந்த காலத்துல சீதையுடைய காலத்துல நிச்சயமா எல்லா ஸ்திரீகளும் பர்த்தா சாப்பிட்ட தான் சாப்பிட்டுருந்தா. நம்ம தாயார் காலம் பர்யந்தம் அப்படிதான் இருந்தது. ஒரு 2 தலைமுறை முன்னாடி பர்யந்தம் அப்படிதான் இருந்தது. இப்பதான் 2 பேரும் உத்தியோகம் ஆரம்பிச்ச உடனே அவளுக்கு சீக்கிரமா ஆபீஸ் இருக்கு, முதல்ல சாப்பிடுறா, தினம் பத்னி தேசம் இவனுக்கு பிரசாதமா கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி ஆயிடுது. பூர்வ காலத்துல அப்படி இல்லையே. சீதை போய் எதுக்கா மெனக்கிட்டு சொல்லுவானே பர்த்துகு பாக்யம் து பார்யைகா அப்படின்னு சொன்ன சீதை போக்ஷியே புக்தவதித்வயின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காளே. காட்டில் போறபோது ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. அரண்மனையா வேளா வேலைக்கு யாராவது சமைச்சு கொண்டு வந்துடுறா. ஆனா காட்டில் போறபோது சாப்பாடே இல்லாமல் இருக்கலாம். பல நாட்கள் சேர்ந்தாலும் உபவாசம் இருக்க முடியா இருக்கலாம். அப்படி உபவாசம் இருந்தாலும் எத்தனை கடுமையான நிலையா இருந்தாலும் நீங்க சாப்பிடாம நான் ஒரு பழம் கூட சாப்பிட மாட்டேன் இது தீர்மானம். அது ரொம்ப எக்ஸ்டெனுவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கூட என் தர்மத்தை விட்டு வழுவ மாட்டேன் அப்படிங்கிறதா போக்ஷே புக்தவதி த்வயி சொர்க்கே பிச்ச வினாவாசஹ பவிதா மம ராகவா த்வயா மம நரவ்யாக்ர நாகம் தமபி ரோச்சையே. எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு சொர்க்கத்துல வாசம் கிடைச்சா கூட எனக்கு அதுல ஆசை இல்லை. அனன்ய பாவாம் அனுரக்த சேதசம் த்வயாபியுக்தாம் மரணாய நிச்சிதாம் நயஸ்வமாம்
சாது குருஷ்வ யாச்சனாம் நதே மயாதோ குருதா பவிஷ்யதி. உங்களை தவிர வேற அந்நியஸ்மரணம் இல்லாமல் உங்களை விட்டு பிரிஞ்சா உயிரிழக்கிறதுன்னு தீர்மானத்தோடு இருக்கக்கூடிய என்ன கூட நீங்க அழைச்சின்னு போகணும். உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. இப்படி சீதை சொன்ன உடனே அடுத்த சர்க்கம் சுவாமி வாக்கால 28வது சர்க்கம் பகவான் வாக்கால காட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் சொல்ற. அம்மா காட்டில் என்ன சிரமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதம்மா. அங்கே ராத்திரி தூங்கணும்னு நினைச்சா உடனே படுக்கையை விரிச்சு அங்கே என்ன ஹம்சதூரிகா மஞ்சத்தை தயார் பண்ணி வச்சிருப்பாள். அயோத்தியில் ஆட்கள்லாம் தயாராக வச்சிருப்பா. அங்கே போய் படுக்கை உண்டா? காஞ்சி இருக்கக்கூடிய இலைகள் மரத்துலேருந்து தானாக கீழே விழுந்தா அந்த இலையை நாமே தான் ஒரு படுக்கையாட்டமா பரப்பிண்டு அதில் போய் படுத்துக்கணும். கட்டாந்தத்தில் படுத்துக்கணும். சுப்பியதே பர்ணசையாசு ஸ்வயம் பக்னாசு பூதலேகே ராத்திரி சுஷ்ரமகின்னேன தேன துக்கதரம் வனம். நதியுடைய கரையில வளைஞ்சு போகக்கூடிய பாம்புகள் எல்லாம் வந்து வழியை மறைக்குமே, அதெல்லாம் உன்னால் நினைச்சு பார்க்க முடியுமா? நதி நிலையன சர்பாக நதி கூட்டில் அகாமினா திஷ்டந்தி ஆவர்த்திய பந்தானம் தஸ்மாத் துக்கதரம் வனம். இப்படி பலவிதமாக யோஜனை பண்ணி விட்டேன். வனவாகத்தில் எத்தனையோ சிரமங்கள் இருக்கு, வாண்ணா உனக்கு ஒத்து வராது. ததலம் தேவனங்கத்வா க்ஷமம் நகி வனந்தபா விமர்சன் இக பஷ்யாமி பகுதோஷகரம் வனுகு. இப்படி சொன்ன உடனே சுவாமி சொன்ன உடனே சீதை அடுத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்க என்னெல்லாம் தோஷங்கள் சொன்னீங்களோ வனவாசத்தில் இருக்குன்னு அத்தனை தோஷங்களும் நீங்க பக்கத்துல இருந்தா தோஷங்கள்லாம் குணமா மாறி போயிடுமே. ஏஹேத்வயா கீர்த்திதா தோஷாக வனே வஸ்தவ்யதாம் பிரதி குணா இத்யேவதான் வித்தி தவஸ்நேக புரஸ்கிருதானி. நமக்கு ஒரு வஸ்துலையோ ஒரு நபர்கிட்டையோ ரொம்ப பிரியம் வந்து கொடுத்தனா தோஷம் தெரியாது, அந்த குணம் தான் தெரியும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துல தோஷம் தெரியல, சிரமம் தெரியல, மனசுதான் காரணம். அதனால குணம் தோஷம் ரெண்டுக்கும் மனசுதான் காரணங்கிறத இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கணும். இது கம்பர் சொல்ற போது சொன்ன, உங்களை விட்டு பிரிவை விட காட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடைய உஷ்ணம் இன்னும் அதிகமா எரிக்குமோன்னு கேட்டாலாம். பரிவிகழ்ந்த மனத்தொடு பற்றிலாது ஒருகின்ற ஊரி அறுக்கனும் எரியும் என்பது யாண்டயது ஏண்டு நில் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றால் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அங்க காத்துல வந்து மண்ணெல்லாம் ஒரேடியா புழுதிகள்லாம் மேல பதிஞ்சுதுன்னா அதை சந்தனத்தை போல ஏத்துப்பேன். மகாவாதசமுத்தூதம் என்மாம் அபகரிஷ்யதி ரஜோ ரமண கன்மன்யே பராத்தியமிவ சந்தனுகு. அது மாத்திரம் இல்லை, நான் பிதாவுடைய கிரகத்தில் இருக்கிற பொழுது ஒரு பிக்ஷினி, ஒரு சாத்வி ஸ்திரீ, அவ கையை வந்து பார்த்துட்டு உனக்கு புக்காத்துல வனவாசம் உண்டுன்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி வேத வித்துகள்லாம் பார்த்துட்டு தீர்க்க திருஷ்டியோடு இருக்கக்கூடிய வேத வித்துகள்லாம் சொல்லியிருக்க. அவ வாக்கு பொய்யா போயிடப்படாது. சத்யவாக் பவது த்விஜஹா. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது பிரத்யபாவே பிகல்யாணஹா சங்கமோ மே சகத்வயா. இந்த லோகத்துல யாருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறாரோ அந்த பெண்ணுடைய அப்பா அடுத்த லோகத்துல பரலோகத்திலையும் அந்த புருஷனை சேர்ந்தவளா இருக்க. அதனால உங்களோட கூட வரதுதான் என்னுடைய தர்மம். அது ரொம்ப தீர்மானமா இருக்கேன். என்னால ஒரு முகூர்த்தம் கூட உங்களை விட்டு பிரிவு தாங்க முடியாது. 14 வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சு என்னமா இருப்பேன்னா இமம் து சகிதும் சோகம் முகூர்த்தம் அபினோத்சகே கிம் புனர்தச வருஷாணி த்ரீணி சைஹிகஞ்ச துக்கிதா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கக்கூடிய என்ன நீங்க கூட அழைச்சின்னு போலேனா விஷமக்னிம் ஜலம் வாகம் ஆஸ்தாசியே மிருத்யுகாரணாத். ஒன்று விஷத்தை பானம் பண்ணிடுவேன், இல்ல அக்னியில பிரவேசம் பண்ணிடுவேன், இல்ல ஜலத்துல இறங்கிடுவேன், உயிர் அழுந்துடுவேன் நாளாம். இப்படி அல்டிமேட்டம் கொடுக்கிறாள் சுவாமி. அப்ப கூட கலங்காமல் தருமாற்றம் இல்லாமல் ஸ்திரமா இருக்க. ஏன்னா சீதை நிச்சயமா உயிர் இழக்க மாட்டாள்னு சுவாமிக்கு தெரியும். 14 வருஷம் பிரிவு என்னமா தாங்குவேன், ஒரு முகூர்த்தம் கூட பிரிவு தாங்க முடியாதுன்னு சொன்னவள் உயிரிழந்துட்டா பர்மனண்டான பகவானை விட்டு பிரிக்க முடியாது இருக்கும். அதனால அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்க மாட்டாள்னு சுவாமிக்கு தெரியும். சுவாமி பேசாம இருக்க, சீதைக்கு பொறுக்கல. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், கரடியாகத்திலே என்ன கூட அழிச்சும் போது உங்களுக்கு மனசு இறங்குறிய, கொஞ்சம் பகவானுடைய மனசுல தைக்கிற மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பா சொன்னாலாம். ஓகோ
சீதையே இப்படி கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்கா, அதான் ஸ்ரீ தர்மம். பாக்கி சீதானுஷ்டானம் பண்ண தர்மங்கள்லாம் விட்டுடுவா. இதுதான் தர்மம் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி நினைச்சுக்கப்படாதோனோ அது யுகத்துடைய தோஷம், விபரீதமா கிரகிக்கும்படியா தோணும். இந்த மாதிரி யாரும் நினைச்சுக்கப்படாதுங்கிறதுனால வால்மீகி ரொம்ப அழகா ஜாக்கிரதையா பதம் போட்டிருக்க. ரொம்ப பிரியம் மிகுந்து போனதுனால சொன்னால் கர்வத்தாலேயோ துவேஷத்தாலேயோ சொன்ன வார்த்தை இல்லை. ஆனா யுகத்துடைய தோஷம் எப்படி இருக்குன்னா, வால்மீகி சொல்லியிருந்தா கூட வால்மீகி என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தா தானே தெரியும். வால்மீகி சொன்னதையும் பார்க்க மாட்டா. வேற ஏதாவது ஒரு விபரீதமா வால்மீகிக்கு விரோதமா யாராவது சொன்னா அதுதான் ஹிதமா படுமே தவிர வால்மீகி மூலத்தில் என்ன சொல்லிருக்காங்கிறத யாரும் பார்க்க மாட்டேன். இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் பல கட்டங்கள் இருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கா, பெரியவா என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலேயே ஏதாவது அவன் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்றான், அது சத்தியம் தோணுறதே தவிர ரிஷிகள் சொன்னது சத்தியம் அப்படின்னு தோண மாட்டேங்கிறது. அது யுகத்துடைய தோஷமோ நாம கொண்டு இருக்கக்கூடிய மூட்டையோ அது ஒன்றும் காரணம் ஒன்றும் சொல்ல முடியல. பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேபராகவும். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன கூட அடிச்சுன்னு போறதுக்கு உங்களுக்கு மனசு இறங்கல. என்ன காரணம் இப்பதான் தெரிகிறது. காட்டில் வச்சு என்ன சம்ரட்சணம் பண்ணது உங்களுக்கு இருக்கிற போது தசரதர் பார்த்து பேசிட்டு இருக்கிற போது ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடுட்டா. வாசல்ல கூடி எல்லாரும் தசரத திக்காரம் இருக்காளாம். திக்வாம் தசரதா, இப்படி இந்த சின்ன குழந்தை 18 வயசு குழந்தை காட்டுக்கு போறா, ஒன்னு ஆசிரிச்சு வந்த குழந்தை, நீ பார்த்துட்டு பேசாம இருக்கியே, உனக்குன்னு ஒரு வெக்கம் ஏதாவது இல்லையா அப்படின்னு திக்காரம் பண்ணாலாம் தசரதரை. ஃபர்ஸ்ட் டைம் பிரஜைகள் எல்லாம் திக்காரம் பண்ண உடனே சத்தியமாக குருமா என் குரு வசிஷ்டர் சொன்ன சத்தியம்னு சொல்லி அங்கதான் தசரதர் எக்ஸசைஸ் இஸ் ராயல் ப்ரெரகேட்டிவ். காட்டுக்கு போறாள், ஏன் போறே, பர்த்தாவோட ஏன் போறேன்னு கேட்கறது தர்மம் இல்லை, பர்த்தாவோட கூட போறதுதான் தர்மம், ஏன் போறேன்னு கேட்கறது நியாயம் இல்லை. எனக்கு ரொம்ப பரம திருப்திகரமா இருக்க போறது. பத்திரம் புஷ்பம் பதம் யத்வம் அல்பம் வா யதி வா பகு தாஸ்யசி ஸ்வயமாகிருத்ய தன்மே அமிர்தரசோபமுகு. பத்திரம் புஷ்பம் பலம் யத்வம், ஜாகிரதையா இருக்கணும், கீதைக்கு போயிடும் ஸ்லோகம். பத்திரம் புஷ்பம் பலம் யத்வம் அல்பம் வா யதி வா பகு தாஸ்யசி ஸ்வயமாகிருத்ய. இது இன்னொரு விஷயம் தோணுது. தோயம் தான் சொல்லலை சீதை, பத்திரம் புஷ்பம் பலம் மூணையும் சொல்லிவிட்டா. இந்த ஸ்லோகத்தை சுவாமி நினைச்சார் போல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, இந்த பாவம் ரொம்ப நன்னா இருக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் ஸ்வயமா தாசதி ஸ்வயமா கிருத்திய பர்சனல் இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். சக்தித்தோ பக்தி பூதைகி, அந்த பர்சனல் இன்வால்மெண்ட் டிவோஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த பாவம் ரொம்ப நன்னா இருக்கே, இதையே எடுத்து உபதேசம் பண்ணிடுவோம்னு அர்ஜுனனுக்கு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. அப்படி சுவாமி அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணாருன்னா அதுக்கு எங்க, அதுக்கும் அக்ரகஸ்தேகமிஷ்யாமி, அதுக்கு முதல்ல அக்ரகமியாக இருந்து அதுல அக்ரகாமினியா இருந்து வழிகாட்டிருக்காள் சீதை. பத்திரம் புஷ்பம் பலம் யத்வம் அல்பம் வா யதி வா பகு, வேதம் போல கவலபாயும் ஜாகிரதையா இருக்கணும். அல்பம் வா யதி வா பகு தாஸ்யசி ஸ்வயமாகிருத்ய தன்மே அமிர்தரசோபமுகு. இப்படி சொல்லிவிட்டு அதுக்கு மேல தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தை அடக்கி வச்சுக்க முடியாமல் ரொம்ப நாளியா அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணீரை பொல பொலன்னு பெருக்கினாலாம் சீதை. சிரசன்னியதம் பாஷ்பம் முமோச்சாக்னிமிவரணிஹி. இவ்வளவுதான் வால்மீகி சொல்லிருக்க. உடனே சுவாமியானது மனசு ரொம்ப நெகிழ்ந்து போய், உனக்கு துக்கத்தை கொடுத்து எனக்கு சொர்க்கம் கூட அவசியம் இல்லைமா சீதை. நதேவி தவ துக்கேன ஸ்வர்கமப்யபிரோச்சயே நகிமேஸ்தி பயம் கிஞ்சித் ஸ்வயம் போகோ இவ சர்வதஹ. எனக்கு எந்த இடத்துலையும் யாரை கண்டும் எந்த வஸ்துவாலையும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா ராமனை ஸ்மரணம் பண்றவனுக்கே பயம் இருக்காதுனாக்க ராமனுக்கு ஏது பயம். உடனே புறப்படுன்னு விட்டா. இப்படிதான் வால்மீகி சொல்ற. சம்பிரதாயத்தில் இன்னொரு வாதம் சொல்லுவார். சீதாதேவிக்கு பகவானுடைய அந்தரங்கம் தெரியும். நினைச்சது பகவான் நினைக்கிறது சீதைக்கு தெரியும், சீதை நினைக்கிறது சுவாமிக்கு தெரியும். பகவான் சத்தியத்தை தவிர வேற ஒரு வார்த்தை பேச மாட்டார்ன்றது சீதைக்கு தீர்மானமா தெரியும். ஆமா, கைகேயி தாயா நீங்க காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே நீங்க நேர இங்க வரையலாம், வேற எங்கேயாவது போயிட்டு வரையலாம்னு கேட்டாலாம். கௌசல்யா தாயாரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாள். உங்க அம்மா என்ன சொன்னாள்னு கேட்டாள். நான் கூட வரேன்னு சொன்னாள் காட்டுக்கு. நீங்க என்ன சொன்னேன்? பர்த்தா பக்கத்துல இருந்து கைங்கரியம் தான் ஸ்ரீ தர்மம்னு சொன்னேன். ஓ, உங்க அம்மானா வேற ஸ்ரீ தர்மம், பத்தினா வேற ஸ்ரீ தர்மம்னு கேட்டாள். புறப்பட்டு விட்டாள். நவிகாதும் மயா சக்தியா கீர்த்தி ஆத்மவதாயதா. என்னோட கூட வனவாசத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக பிரம்மா உன்னை படைச்சிருந்தா நான் உன்னை தடுக்க முடியாது. ஒரு ஆத்மவான் ஞானியா இருக்கக்கூடியவன் அவன் புகழே விரும்பாமல் இருக்கலாம், ஆனா புகழ் வரணும்னு இருந்தா தடுக்க முடியாது.
யத்ஸ்ருஷ்டாசி மயா சார்த்தம் வனாயமதிரேக்ஷணே ந விஹாதும் மயா சக்யா கீர்த்தி ஆத்மவதாயதா. வேதம் சொல்லித்து நல்ல ஒரு மல்லி புஷ்பம் மலர்ந்ததுன்னா நான் இங்கே மலர்ந்திருக்கேன்னு அது பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அந்த வாசனையான சுகந்தம் எப்படி கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே பரவி இருக்குமோ அந்த மாதிரி புண்ணியம் பண்ண பண்ண புண்ணியகர்மாவுடைய வாசனையானது 4 பக்கத்திலையும் பரவும். யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாத் ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோவாதி என்று உபனிஷத் பேசுறது. கீர்த்திக்கு ஆத்மவதாயத்தான் வால்மீகி சொல்ற. நீ என்ன பண்ண தெரியுமாமா? அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணுறது, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறது, அதுக்கு மேல ஒரு தர்மம் கிடையாது. நஹ்யதோ தர்மச்சரணம் கிஞ்சிதஸ்தி மகத்தரம் யதா பிதரி சுஷ்ரூஷா தஸ்யவா வச்சன கிரியா. வான்னு போட்டிருக்க. வாங்கிறது ஆர்னு அர்த்தம். ஆல்டர்னேட்டிவ் காட்டக்கூடியது வாங்கிற வார்த்தை. தஸ்யவா வச்சன கிரியா நீயும் போடுறேன்னு அப்பாவுக்கு சுசூஷை பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கணும். அப்பா உத்தரவு போட்டு நீ அங்கே போயிட்டு வான்னு சொன்னா நான் இல்லை நான் இங்கே சுசூஷை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அது சீக்கிரம் சுசூஷை பண்ணுனா பண்ணணும். நீ அங்கே போய் காட்டில் இருந்தா இருக்கணும். என்ன சொல்றாரோ அப்படியே இம்ப்ளிசிட்டா ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் நம்முடைய தர்மம். யதா பிதரி சுஷ்ரூஷா தஸ்யவா வச்சன கிரியா. மகான்கள்ட்டையும் அப்படிதான், பகவான்கிட்டையும் அப்படிதான். எதுக்காக இப்படி உத்தரவு போடுறான்னு தெரியாது. நீ கடம்புன்னு சில சமயத்தில் கடமை சொல்லுவா. சமீபத்தில் குலகால சுவாமிகிட்டையும் மேட்டு சுவாமிகிட்டையும் பேசியிருந்தேன். பெரியவா அப்படிதான் திடீர்னு நீங்க கிளம்புன்னு சொன்னா கிளம்பி போயிடணும், நிற்கப்படாது. ஏன் கேட்கப்படாது? அவ பெரியவாளை விட்டு பிரியறதுக்கு மனசே இருக்காது. போய் ஊருக்கு போயிட்டு திரும்பி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி அடுத்த ட்ரெயின் பிடிச்சி வந்துடுவாளாம் பெரியவாள்கிட்ட. ஏன் 2 நாள் ஏன் திரும்பி வந்து கேட்க மாட்டா பெரியவா. நீ போன்னு சொன்னா அந்த சமயத்தில் கிளம்பி விடணும். ஏதோ காரணத்துக்காக சொல்றா, என்ன காரணம்னு தெரியாது. பரமேஸ்வரன் வாக்கு உடனே அனுஷ்டிக்க வேண்டியதுதான். அதனால இங்கிருந்து சுஷ்ரூஷை பண்ணுனா பண்ணணும், காட்டுக்கு போனா போகணும். யதா பிதரி சுஷ்ரூஷா தஸ்யவா வச்சன கிரியா. நீ பிராமணோத்தமர்களுக்கெல்லாம் நிறைய போஜனம் பண்ணி வச்சு நிறைய தானங்கள்லாம் பண்ணு. பிராமணோத்தமர்களுக்கெல்லாம் ரத்னங்கள் ஸ்வர்ணத்தெல்லாம் தானமா பண்ணிடு. பிராமணேபியஸ்ச ரத்னஹி பிக்ஷுகேபியஸ்ச போஜனம் தேகிசாசம் சமானேபியஹ சந்த்வரஸ்வச மஹாசிரு. அவசரம், சீக்கிரமா கிளம்பிவிடு, தாமதம் பண்ணாதே. சந்த்வரஸ்வச மாச்சிரம். இது ஃபைனலா ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சிருக்காள் சுவாமி. சாதாரணமா ஸ்திரீகளுக்கு ஆபரணத்தில் ஆசைன்னு சொல்லுவா. இந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் தானம் பண்ண சொல்ற. யோஜனை இல்லாமல் தத பிரகிருஷ்டா. அப்பதான் சந்தோஷப்பட்டாலாம். அது மட்டும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த சீதை கூட அழைச்சின்னு போறேன்னு சுவாமி சரின்னு சொல்லி விட்டாரேன்னு சந்தோஷப்பட்டு தத பிரகிருஷ்டா பரிபூர்ணமானசா யசஸ்வினி பர்த்துரவேக்ஷபாஷிதம் தனானி ரத்னானி ச தாது மங்கனாஹ பிரசக்ரமே தர்மபிருதாம் மனஸ்வினி. யசஸ்வினி மனஸ்வினி 2 வார்த்தை போட்டாள் சீதைக்கு. மகா மனஸ்வினி தூக்கி எல்லாத்தையும். நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஆபரணம் மாதிரி இல்லை. நம்மகிட்ட ஏதாவது 1/2 பவுன் 1/4 பவுன் இருந்தாலும் 1000 யோஜனை பண்ணுவோம். இதை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே இருப்போம். யாருக்கும் இல்லை, தன் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கே யோஜனை பண்ணுவோம். வேற யாருக்கும் கொடுக்கறது இருக்கட்டும், தான் பெத்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கே 1/2 பவுனுக்கு கணக்கு பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஆயிரக்கணக்கான சௌகரியம். அது ராஜகுடும்பம் கேட்க வேண்டாம். ஆபரணம்னா நவரத்னங்களால் வச்சு அப்படி இழைச்சிருக்கு. அவ்வளவையும் ஒரே க்ஷணத்தை தானம் பண்ணாலே மனஸ்வினி. அதாவது பகவான் டெஸ்ட் வைப்பர். பகவானோட கூட இருக்கணும்னா லௌகீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அட்ராக்ஷன்ஸையும் வாண்டாலும் ஒரே நிமிஷத்துல உதறி எறியக்கூடிய பக்குவம் இருந்தாதான் நீ பகவானோட பின்தொடர்ந்து போக முடியும். அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுற. அவ ட்ரிபிளிகன் பெரியவா எப்போதும் சொல்லுவா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேணும்னா மெட்டீரியல் லைஃப் விடணும். 2 சேர்த்து இதில் ஒரு காலம் அதில் ஒரு காலம் வச்சிருக்க முடியாது. இந்த மெட்டீரியல் வெல்த் எல்லாத்தையும் தானம் பண்ணதுக்கு தயாராக இருக்காளான்னு பார்த்துருக்கேன். த லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு பிகின். ராமனோட கூட கிளம்பி போகிற எல்லாத்தையும் தானம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருந்த. வெளியில் வர அந்த புறத்திலிருந்து லக்ஷ்மணன் அண்ணாமணி 2 பேர் சரணத்தையும் நமஸ்காரம் பண்ணி சப்ராது சரணூகானம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச்ச அதிகஷாஹ ராகவம் ச மகாவ்ரதுஹு. அண்ணாமணி 2 பேரையும் பார்த்து பேசினாலாம், எனக்கு தேவலோகம் தேவையில்லை, எனக்கு வைகுண்டமோ மறுபிறப்பு இல்லாத மோட்சமோ தேவையில்லை, உங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா போறோம். ந தேவலோகிரமணம் நாமரத்வமகம் ருணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயே நத்வயா வினஹா. இது பரம உத்தமனான பாகவதோத்தமனுக்கு இருக்கக்கூடிய பாவம். அவனுக்கு எதுவுமே வேண்டாம். மறுபடியும் ஜென்மா இல்லாத மோட்சம் வந்தா கூட, தானே வலுவில மோட்சம் வந்தா கூட
வாண்டா, எனக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம், பகவானை பஜனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தா போரும் அப்படின்னு நினைப்பேன். அதான் உத்தம பக்தனுக்கு லட்சணம். त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिगचरतः विच्युताशस्य चाशाः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः स्वयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धीश्च हृद्याः न काङ्क्षति एतदास्तां स्वयमनुपतिते मोक्षसौख्येऽपि अनीगः न पारमेष्ट्यं न महेन्द्रदिष्ण्यं न सार्वभौमं न रसाधिपत्यं न योगसिद्धिः अपुनर्भवं वा மையற்பிதாத்மா இச்சதி மத்வினா அந்யது. உத்தவனுக்கு சுவாமி சொன்ன வார்த்தை அது அப்படியே 95வது தசகத்தில் பட்டத்திரி சொல்லியிருக்க. இதுதான் ஆழ்வாரும் சொல்ற பொழுது, எனக்கு உன்னை கொண்டாடக்கூடிய பாக்கியம் இருந்தா போதும், இந்த லோகத்தை ஆளக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சாலும் வேண்டாம் அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து சொன்னாள். பச்சிமாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. முகுந்த மாலையில குலசேகராழ்வார் சொல்ற பொழுது, எனக்கு காமியமான தர்மத்தில் ஆசை இல்லை, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை, போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இல்லை. எது எப்படி நடக்கணுமோ ஜென்மாந்தரியமான கர்மாவை அனுசரித்து நடந்துட்டு போட்டோம். நான் ஒரே ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட கேட்கிறேன், உன் சரணத்தில் ஒரு நாளும் பிரியாத பக்தி மாத்திரம் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடு. மீதி எது வேணா எப்படி வேணா நடக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நஸ்தா தர்மே நச்சவசுனிச்சங்கே நைவ காமோபோகே யத்யத்பவ்யம் பவது பகவன் பூர்வகர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி त्वत्पादम्बोरुहयुगगता निश्चला भक्तिरस्तु. சின்ன கிரந்தம், பரமபாவுக்குமான பரமபக்திபரமான கிரந்தம் முகுந்த மாலை. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒரு ஸ்லோகம் மாத்திரம் இல்லை, இது மாதிரி பல ஸ்லோகங்கள்ல இந்த பாவத்தை சொல்லிருக்க. என் ஜென்மாவுடைய பரமபலம் என்னன்னாக்க, நான் பிரார்த்திக்கக்கூடியது, எனக்கு நீ செய்யக்கூடிய பெரிய அனுகிரகம் என்னன்னா, உன் அடியாருக்கும் 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 அடியாராக கடைசி லோயஸ்ட் ரங்கில் இருக்கிறதுக்கு யோகிதை எனக்கு கிடையாது. லோயஸ்ட் ரங்கில் இருக்கிறதுக்கு கூட யோகிதை இல்லாத என்ன லோயஸ்ட் ரங்கிலையாவது இருக்கிறவனா நீ நினைச்சிருந்தா போதும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். மஜ்ஜன்மன பலமிதம் மதுகைடபாரே மத்பிரார்த்தனீய மதனுக்ரகேஷங்கேவா त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर லோகநாத. இவர் எப்படி இருக்க, பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்தியஸ்ய பிருத்திய இது இவ்வளவு கீழே இருக்க. அவன் எப்படி இருக்கான், லோகநாத, உலகத்துக்கு முழுக்க. அந்த ஒரு பக்கத்துல அமீஷாம் நிம்னத்துவம் விருஷகிரிபதேகே உன்னதி, அதை பத்தி பின்னாடி சொல்றேன். அந்த குகனோட வரும்பொழுது தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அந்த மாதிரி நான் ரொம்ப கீழே இருக்கேன், நீ எங்கேயோ மேல புளியங்கும்பாட்டமா இருக்க. பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மர லோகநாத. பரமபாகவதோத்தமனா இருக்கக்கூடிய லட்சுமணன் தான் இவ்வளவுக்கும் புள்ளியாட்சி போட்டவர் அவர் தான். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உன் சரணத்தை சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தா போரும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை, ஏற்கனவே நீங்க அனுமதி கொடுத்துட்டே எனக்கு கூட வர்றதுக்கு, இப்ப வராதேன்னு தடுக்கலாமா? அனுஜ்ஞாதா பூர்வமேவ யதஸ்ம்யகம் கிமிதானீம் புனரிதம் கிரியதே மே நிவாரணு. சுவாமி எங்க அனுமதி கொடுத்த? லக்ஷ்மணா காட்டுக்கு என்னோட கூட வர, எங்கேயாவது சொல்லி ஸ்லோகம் இருக்கோ? ஒரு 5-6 இடம் வியாக்கியானங்கள்ல பொருளுக்கு எடுத்து காட்டிருக்க. டைரக்டா நீ என்னோட காட்டுக்கு கூட வாரு சுவாமி சொல்லாட்டா கூட தனக்கு சாதகமா அதை இன்டர்பிரட் பண்ணிக்கும்படியா இடம் கொடுக்கக்கூடிய இடங்களா ஒரு 5-6 இடங்கள் பொறுக்கி எடுத்திருக்க. மறுநாள் உனக்கு பட்டாபிஷேகம் தசரதர் சொன்ன உடனே சுவாமி லக்ஷ்மணன் பார்த்து என்ன சொன்னாள், நீ எனக்கு ராஜ்யம் வருதுன்னு நினைக்காது, எனக்கு வந்தா என்ன உனக்கு வந்தா என்ன, துதியமே அந்தராத்மானும் துவாமியம் ஸ்ரீர் உபஸ்திதான்னு சொன்னாரோ. நீ வேறையா நான் வேறையா, ஒரே உயிர் 2 சரீரத்தில் இருக்குன்னு சொன்ன. அப்ப ராஜ்ய போகத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் துதியமே அந்தராத்மானும், காட்டுல போனா அப்ப நான் துதி அந்தராத்மா இல்லையா அப்படின்னு இவனா அர்த்தம் பண்ணிட்டு அனுஜ்ஞாதா. 2வது இடம் எங்கனாக்க, அந்த
அபிஷேகத்துக்காக வேணுங்கிற திரவியங்கள்லாம் சேகரித்து வச்சிருக்காருன்னு சொன்னேனே. அப்ப சுவாமி லட்சுமணன் பார்த்து என்ன சொன்னால், இந்த அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய புத்தியை விலக்கிவிட்டு நீ என்னோட கூட காட்டுல வான்னு டைரக்டா சொல்ல, என்னோட கூட இருன்னு விட்ட. தஸ்மாத் அபரிதாபஸ்தன்னு துவமபி அனுவிதாயமா பரிசங்காரய க்ஷிப்ரம் ஆபிஷேச்சனிக்கியும் கிரியாம். அனுவிதாயமான்னு சொன்னாலும் அப்ப நான் கூட தான் இருக்கணும், காட்டில் போறது கூட தான் இருக்கணும். இது ரெண்டாவது தடவை இப்படி அர்த்தம் பண்ணி விட்டான் லக்ஷ்மணன். மூணாவது கௌசல்யாதேவி இடத்துல சொல்ற போது, உங்களுக்கு சீதைக்கு லக்ஷ்மணன் 3 பேருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போறதுன்னு சொல்லியிருக்க. நான் காட்டில் வந்தால் தானே துக்கத்தை அனுபவிக்க முடியும். இதம் தவச்ச துக்காய வைதேகியா லக்ஷ்மணஸ்ய. 4வது இடம் கௌசல்யாதேவி எடுத்து லக்ஷ்மணன் பேசுற பொழுது, நான் அக்னியில பிரவேசம் பண்றதா இருந்தாலும் காட்டில் போறதா இருந்தாலும் நான் முதல்ல அந்த சிரமத்தை அனுபவிப்பேன். என்னை தாண்டினப்புறம் தான், எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தப்புறம் தான் ராமனுக்கு அந்த கஷ்டம் வரும். தீப்தமக்னிம் அரண்யம் வா எதிராம பிரவேட்சதி பிரவிஷ்டம் தத்திரமாம் தேவி துவம் பூர்வம் அவதாரையான்னு சொல்லியிருக்க. அப்ப நீங்க கேட்டுன்னு பேசாம தானே இருந்தேன், ஒன்னும் ஆட்சேபம் சொல்லலையே. நான் காட்டில் முதல்ல நான் பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்ற போது கேட்டு இருந்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே, இப்படி அர்த்தம் பண்ணி விட்டேன். 5வது இடம் கௌசல்யாதேவி இடத்தை பிரார்த்திக்கிற போது சுவாமி என்ன சொல்லிருக்கார், சாமானுமன்யஸ்வவனம் ரஜந்தம் குருஷ்வனஹ ஸ்வஸ்தியனானி தேவி. எங்க எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணோம். நகாங்கிறது மமமே ஆவயோகோ நவ் அஸ்மாக்கம் நகா. அஸ்மத் சப்தம் சஷ்டி பகுவச்சனம். அது அதனால பகுவச்சனத்தை சொன்னா சம்ஸ்கிருத பகுவச்சனம்னா மினிமம் 3 பேர் இருக்கணும். த்விவச்சனம்னு ஒன்று டூயல்னு ஒரு நம்பர் இருக்கிறதுனால பகுவச்சனம் இம்ப்ளைஸ் மினிமம் ஆஃப் 3. அப்ப குருஷ்வனக எங்களுக்கு எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணோம்னா 3 பேர் குறைஞ்சது இருக்கணும். நீங்க நான் மன்னி 3 பேரையும் மனசு வச்சிருந்தானே இப்படி சொல்லியிருக்கேன். கௌசல்யாதேவிட்ட ஏற்கனவே சஸ்தேனத்துக்கு இப்படிதானே அனுமதி கேட்டிருக்கேள். 6வது இடம் நீங்க உள்ள மன்னியோடு பேசிட்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் விளக்கு பேசிட்டார் பொழுது சுவாமி வெளியில் இருக்கக்கூடிய லட்சுமணனுக்கு காதில் விழுந்திருக்கு. பரதனையும் சத்ருகுணனையும் தம்பிய போல பிள்ளைய போல பார்க்கணும். பிராத்ருபுத்திர சமூச்சாபி திரஷ்டௌயௌச விசேஷதஹ த்வயா பரத சத்ருக்னௌ. இப்படி ஸ்லோகம் இருக்கே தவிர லட்சுமணன் எப்படி இருக்கணும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லல. என்ன அர்த்தம்னா, மன்னி இங்க அயோத்தியில் இருந்தாலும் இருப்பள், லட்சுமணன் இருக்க மாட்டான், உங்களோட காட்டில் தான் இருப்பது நீங்க ஏற்கனவே மனசு தீர்மானம் பண்ணிவிட்டு, தீர்மானம் பண்ணப்புறம் இது வராதே அப்படின்னு. இதுல என்ன வேடிக்கைனா, இங்க கிரந்தத்தை அப்படியே ஸ்லோகத்தை நேரம் பார்த்தீங்கன்னா, நீ வானு சுவாமி சொல்லல, வராதேன்னு சொல்லல. கிமிதானியும் புனரிதம் கிரியத்தேமே நிவாரணம்ங்கிறது இவனா அனுமானம் பண்ணிட்டு சொல்றான். சுவாமி வராதேன்னு லட்சுமணன் தடுத்தாரா? சீதையோட அந்த புறத்துலேருந்து வெளியில வந்த உடனே அடுத்த சர்க்கம் முதல்ல ஒரு 4-5 ஸ்லோகங்களுக்குள்ளேயே வருது. சுவாமி ஒண்ணுமே சொல்லறதுக்கு முன்னாடி இவனா பிரசியூம் பண்ணிட்டு சுவாமி ஆக்ஷேபம் சொல்லிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு இவனே அஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்னு he takes the initiative. ப்ரோஆக்டிவா பேசியிருக்கான் லட்சுமணன். கிமிதானியும் புனரிதம் கிரியத்தேமே நிவாரணம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி சொன்னானா, நீ என்னோட கூட வந்துட்டா உனக்கு என் மேல இருக்கக்கூடிய பக்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நித்தியம் தர்மத்தை விட்டு கொஞ்சம் கூட வழுவாமல் இருக்கக்கூடியவன், சததம் சத்பதே ஸ்திதஹா, நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் நல்லா தெரியும். ஆனா நீ என்னோட கூட வந்துட்டா சுமித்ரியும் கௌசல்யையும் யாரு பார்த்துப்பா? மயாத்ய சகசௌமித்ரே त्वयि गच्छति तद्वनं कोभरिष्यति कौसल्यां सुमित्रां वा तपस्विनीं. லக்ஷ்மணன் சொன்னாள், சுமித்ரியும் கௌசல்யாதேவியும் யாரு பார்த்துப்பாங்கிறது இருக்கட்டும், நான் கூட வரலைன்னா உங்களை யாரு பார்த்துப்பாங்க? அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்யதே. நீங்க தூங்கிட்டு இருக்கிறோது முடிச்சுட்டு இருக்கிறோது எல்லா காலத்திலையும் உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு மன்னிக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் கால் எடுத்து வச்சாச்சு. முன்னாடி காட்டுக்கு போகக்கூடிய திக்கில் கால் எடுத்து வச்சாச்சு. ஸ்திதம் பிராகாமீனம் வீரம் யாச்சமானம் கிருதாஞ்சலிம். அதே ஸ்திதம் பிராகாமினம் வீரம் யாச்சமானம் கிருதாஞ்சலிம்னு 5 பதங்கள் போட்டிருக்க. ஏன் இப்படி போடணும்? பிராக்ஞாமினா முன்னாடி போகக்கூடியவன் அர்த்தம். முன்னாடி பகவானுக்கு முன்னாடி காட்டுக்கு போகிறதுக்கு தயாரா இருக்கான், மென்டலி இஸ் ப்ரிப்பேர்ட். போக வேண்டியதுதான், என்ன போகல, ஸ்திதம் நிற்கிறான். ஏன்னா நாம முன்னாடி போனா அதிக பிரசங்கித்தனம், அண்ணா பின்னாடி தொடர்ந்து போறதுதான் நம்முடைய தர்மம்னு போகாமல் ஸ்திதம் ஸ்திதம் பிராக்ஞாமீனம் வீரம். காட்டுக்கு எழுதி வரானே, இங்க அயோத்தியில ஏதாவது சிரமம் வந்துடுமோ, சிரமத்துக்கா பயந்து வரல. அவனை போல வீரன் கிடையாது. எந்த விதமான சிரமத்தையும் பார்த்து சிறைக்கக்கூடியவன் இல்லை. ஸ்திதம் பிராக்ஞாமீனம் வீரம். கூப்பின கையோட கிருதாஞ்சலி, கூப்பின கையோட நிற்கிற, ஏன் பிரார்த்திக்கிறாய்? யாசமானம்
என்ன கேட்கிறாங்க? அவன் பாக்கி இருக்கிறவாள்லாம் கேட்கிற மாதிரி எதுவும் கேட்கல. உங்களுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமே கிடைக்கும். எனக்கு வேற ஒண்ணுமே நான் பிரார்த்திக்கல. கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமே கிடைச்சா போறோம். அந்த கைங்கரிய லட்சுமி கிடைக்குமான்னு யாசமானம் கிருதாஞ்சலிம். அந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு பேரு ராமானுஜன் ஒரு பேர் உண்டோனோ அதே பேரை தாங்கின மகான் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மகானும் அவ கத்தியத்தில் சொல்ற போது இதே பாவத்தை தான் நித்திய கிங்கரோ பவானி, எப்போதும் நித்திய கைங்கரியம் பண்ணி இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கார். ஸ்திதம் பிராக்ஞாமீனம் வீரம் யாசமானம் கிருதாஞ்சலி. நான் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது சாப்பிடக்கூடிய பழங்களா கந்தமூல பழங்களா பார்த்து கிழிச்சு கொண்டு வருவேன். அந்த மூலத்தில் கிழங்குல எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை எது சாப்பிடக்கூடாது எது சாப்பிடக்கூடாது பார்த்து காட்டில் இருக்கக்கூடிய தபஸ்விகளுக்கு தகுந்த ஆகாரமா பார்த்து வன்யா நீயா நிஜான்யா நீ ஸ்வகாராணி தபஸ்வி நாம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். புறப்படுன்னு விட்ட லக்ஷ்மணனை தடுத்து நிறுத்த முடியாது. நோ ஃபோர்ஸ் அந்த இந்த வேர்ல்டு கேன் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு சுவாமிக்கு தெரியும். கிளம்புன்னு விட்டார். கிளம்புறதுக்கு முன்னாடி யாத்திராதானம் பண்ணோம். ஏன்னா 14 வருஷம் காட்டில் போய் இருக்க போற வசிஷ்டருடைய புத்திரர் சுயக்யர்னு பேரு. அவர் அழைச்சு வர முடியாது சொன்னார். வசிஷ்ட புத்திரம் சுயக்யமாவியம். அவர் வந்த உடனே ஏராளமாக தானம் பண்ற. இந்த இடத்துல ரொம்ப அபூர்வமான ஒரு ரெஃபரன்ஸ், வேற எங்கேயுமே யுத்தகாண்ட பரியந்தம் வேற எங்கேயும் ரெஃபரன்ஸ் இருக்கிறதா தெரியல. ராமருடைய மாமாவை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு இங்க. என்னுடைய மாமா கொடுத்த யானை சத்ருஞ்சயம் என்ற யானை, அதை இவருக்கு தானம் பண்ணும். மாதுலோ ததௌமமா அப்படின்னு இருக்கு. அது சுயக்கிற்கு தானம் பண்ணாலாம். ஏராளமாக தானம் பண்ணால் இன்னும் பல வேத வித்துக்களுக்கு தான் தானம் பண்ண. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தார்மீகமாக சம்பாதிச்ச திரவியத்தை மகத்தனம் தர்மபலைகி உபார்ஜிதோ, தார்மீகமாக சம்பாதிச்ச திரவியத்தை தானம் பண்ண. அப்பதான் திரிஜட்டர்னு ஒரு பரம ஏழையான பிராமணர், எல்லாருக்கும் நிறைய பகவான் தானம் பண்றாள் தெரிஞ்ச உடனே அவருடைய பத்னி சொல்லி அவரும் வந்து சேர்ந்தார். அவர் எலும்பும் தோலுமா இருக்கார். அவர் கொஞ்சம் பெரிய மூச்சு விட்டா பறந்து போயிடுகிறோம் தோணுறது. கையில ஒரு கம்பை ஊனின்னு வந்திருக்கார். அவ்வளவு கிருஷமா இருக்கு சரீரம். எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு கேட்டால் சுவாமி எல்லாத்தையும் தானம் பண்ணியாச்சு. சுவாமிக்கு இவரை பார்த்த உடனே கொஞ்சம் பரிகாசம் பண்ணணும்னு தோணித்து வரும்போது தெரியல. நீங்க கையில கம்பை ஊனி வந்திருக்கீங்களே, இந்த கம்பை தூக்கி வீசி எரிஞ்சல்னா எங்க போய் விழறதோ கம்பு, நீங்க நிற்கக்கூடிய இடத்துக்கும் அந்த கம்பு போய் இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அத்தனை பசுக்களையும் உங்களுக்கு தானம் பண்றேன்னா. நிறைய பசுக்கள் நம்ம கிடைக்க போறதுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எங்கேருந்தோ ஒரு தெம்பு வந்து கொடுத்து வேஷ்டியை வரிஞ்சு கட்டினார். கம்பை சுழட்டினார். சுழட்டி வீசி எறிஞ்சா சரையுவை தாண்டி அண்ணன் கரையில் போய் விழுந்துதான். அத்தனை பசுக்களையும் தானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். சுவாமி சொன்ன வார்த்தையை மாறல. ஏற்கனவே வேற ஒரு கான்டெஸ்ட் நான் ரெஃபர் பண்ண மாதிரி. அப்புறம் க்ஷமாபணம் கேட்காத குறையாக நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன், தப்பா நினைச்சுக்கப்படாதுன்னு அவர் சமாதானம் வேறு பண்ணி அனுப்புறேன். இத்தனை பசுக்களை தானம் பண்ணது போறாதுன்னு சமாதானம் பண்ணி அனுப்புறேன். அதுக்குள்ள ஜனங்களுக்கு இந்த செய்தியானது பரவி இருக்கு. சுவாமி இன்னும் காட்டுக்கு கிளம்பல. காட்டுக்கு கிளம்ப போறான்னு தெரிஞ்ச உடனேயே ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறாளாம். இந்த மாதிரி ஒரு சத்குணமானா இருக்கக்கூடிய புத்திரனை யாரு காட்டுக்கு அனுப்புவார்? சர்வலட்சணங்களும் சர்வ குணங்களும் ராமன்கிட்ட வந்து சேர்ந்து அந்த குணங்கள் எல்லாம் சோபையடைகிறது. ராகவம் சோபயந்தேதே ஷட்குணாக புருஷோத்தமம் ஆனுசம்ஸ்யமனுக்ரோஷः சத்யம் தர்மः தபः க்ஷமா ஷட்குணாக சோபயந்தேதே. புருஷோத்தமனா இருக்கக்கூடிய ராமனுக்கு சோபையாக 6 குணங்கள் வந்து சேர்றது. ராமன் காட்டுக்கு போனா நாங்களும் கூட காட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். ஜனங்கள் யாரும் இல்லாத நாடானது காடா போகட்டும். காட்டுல ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காடு நாடா மாறட்டும். வனம் நகரமேவாஸ்து ஏன கச்சதி ராகவஹ அஸ்மாபிஷ்ச பரித்யக்தம் புரம் சம்பத்யதாம் வனுஹு. கைகேயோடு சேர்ந்து பரதன் இருந்து கைகேயி மாத்திரம் பிரஜையா இருக்கட்டும், பரதன் ராஜாவா இருக்கட்டும். பரதசாஸ்து மேதினி வயம் தத்ர கமிஷ்யாமஹ யத்ர ராமோ கமிஷ்யதி பீடயா பீடிதம் சர்வம் ஜகத்தஸ்ய ஜகத்பதேஹே மூலஸ்யேவோபகாதேன விருக்ஷஹ புஷ்பஃபலோபகஹ. ஒரு வேர்ல வந்து ஏதோ வியாதி வந்து வேர் பட்டு போயிடுச்சுன்னா மரத்துல
மரம் முழுக்க எப்படி பாதிக்கப்படுமோ அந்த மாதிரி ராமனுக்கு வந்த துக்கத்தால ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் பாதை. இவன் தான் வேறா இருக்கக்கூடியவன். பாக்கி ஜனங்கள் எல்லாம் இலைய போல, காய போல, பழத்தை போல, களைய போல இருக்கக்கூடியவர்கள். மூலம் கேஷ மனுஷ்யானாம் தர்மசாரோ மகாத்யுதிஹி புஷ்பம் பலஞ்ச பத்ரஞ்ச சாகாஸ்ச அஸ்ய இதரே ஜனாஹ. கம்பன் ரொம்ப அழகா சொன்னார். இன்னும் காட்டுக்கு கிளம்புற சுவாமி, கிளம்ப போறான்னு கேட்ட மாத்திரத்துல கிளிகள் பூனை எல்லாம் அழுதுதான், மிருகங்கள் பட்சிகள்லாம் அழகுது. வயசானவா பெரியவா ராமனை பார்த்து அனுபவிச்சு வாழை பத்தி நான் என்ன சொல்வேன். ஒரு மாச குழந்தை, தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, ராமனை கண்ணெடுத்து பார்க்காத குழந்தை, உருவமே தெரியாமல் ராமன் எப்படி இருப்பன்னு தெரியாத குழந்தை முதற்கொண்டு அழுது. பெரியோர்களை பத்தி நான் என்ன சொல்வேன். கிள்ளையொடு பூவை எழுத கிளர் மேடத்து உள்ளுரையும் பூசை எழுத உருவறிய பிள்ளை எழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவேன் என்று உரைத்த மாற்றத்தால். இன்னும் காட்டுக்கு போல வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால். தசரதர்கிட்ட போய் ஃபார்மலா சுவாமிக்கு உத்தரவு வாங்கிக்கணும். சுவாமி தசரதர் சொல்லிக்கல, தசரதர் சொல்லியிருக்காருன்னு கைகேயி சொல்லியிருக்கா, அவ்வளவுதானே ஆயிருக்கு. தசரதர்கிட்ட போய் சொல்லிட்டு புறப்படணும் காட்டுக்கு. ராஜாக்களுடைய கிரகங்கள்ல இப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு போல் இருக்கு. புள்ள அப்பாவை பார்க்கறதா இருந்தாலும் திடீர்னு போய் நிற்கப்படாது. he must be announced first to the royal presence. அதனால சுமந்திரனை விட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அப்பாட்ட அனுமதி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி இருந்துச்சாலாம். சுமந்திரன் போய் பார்க்கிற போது தசரதர் எப்படி இருந்தார். உபரக்தமிவாதித்யம் பஸ்மச்சன்னமிவானலம் தடாகமிவ நிஸ்தோயம் அபஷ்ய ஜகதீபதி. கிரகண காலத்தில் பூர்ண கிரகணம் வேற, முழுக்க மறைச்சிருக்கு. ராகுவோ கேதுவோ பூர்ணமா கிரஸ்தம் பண்ணி சூரியனே கண்ணுக்கு தெரியாம போயிட்டா எப்படி இருக்குமோ. உபரக்தமிவாதித்யம் சாம்பலால மூடப்பட்ட அக்னியை போல, ஜலமே இல்லாத தடாகத்தை போல, சோபை இல்லாமல் கீழே கிடக்காளான் தசரதர். ராமன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாள்னு போய் சொன்னாள். உடனே 350 பத்திகள் அவளை வேறி அழைச்சினவர் செல்லு, அவளை வேறும் சேர்ந்து நான் ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அர்த்த சப்த சதாஸ்து. தசரதுக்கு 350 பத்னிகள்னு இந்த இடம் ஒன்றும், அயோத்தியா இடத்துல இன்னும் ரெஃபரன்ஸ் இருக்கு. 2 இடத்துல தான் இந்த 350 பத்னிகள்ங்கிறத ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காள். சுவாமி தசரதரை போய் பார்க்கிறாள். பார்க்கிற பொழுது அழுதாளாம் தசரதர். குழந்தைய பார்த்த உடனே தாபப்படுறாள். நீங்க கருணா கடாட்சத்தோட குசலமா மங்களகரமான ஒரு பார்வையால என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். நான் காட்டு கிளம்பின்னு இருக்கேன், லக்ஷ்மணன் கூட வரா, லக்ஷ்மணனுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். சீதையும் என்ன கூட வரணும்னு நினைக்கிற, ஆசீர்வாதம் பண்ணும். நீங்கள் பிரஸ்திதம் தண்டகாரண்யம் பஷ்யத்வம் குசலேன மாம் சௌமித்ரிம் ச அனுஜானீஹி சீதா சாஹன்வேதி மாம் வனுகு. தசரதர் எவ்வளவுதான் துக்கம் மனசுல இருந்தாலும் நீ காட்டுக்கு போகாதேன்னு தடுக்கல ராமனை. அதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்ரேயசே விருத்தயே தாத புனராகமனாய கச்சஸ்வ அரிஷ்டமவ்யக்ரஹ பந்தானமகுதோ பயம். ஒவ்வொரு ஸ்லோகமும் தங்கத்துல பொறிச்சா போறாது, மனசுல பொறிச்சிக்க வேண்டிய ஸ்லோகங்கள். ஸ்ரேயஸோடு போயிட்டு வா, விருத்தி உனக்கு குறையில்லாமல் மேல மேல உத்தரோத்தர அபிவிருத்தியா இருக்கட்டும். மங்களகரமா திரும்பி வரத்துக்கு ஹேதுவா இப்ப நீ கிளம்பி போயிட்டு வா. புனராகமனாய போகக்கூடிய வழியில உனக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கட்டும். கச்சஸ்வ அரிஷ்டமவ்யக்ரஹ பந்தானமகுதோபயம். பயமே இல்லாமல் உன் பாதைகள்லாம் அபயமா இருக்கட்டும். பந்தானமகுதோபயம் நகி சத்யாத்மனஸ்தாத் தர்மாபிமனதஸ்தவா வினிவர்த்தயிதும் புத்திஹி சக்யதே ரகுநந்தனா. சத்தியத்திலேயே நிஷ்டனாக, தர்மத்திலேயே நிஷ்டனா இருக்கக்கூடிய ஒண்ணு காட்டுக்கு போகாதேன்னு தடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலனாலாம். இது என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, ஒரு தர்மத்தை மாற்ற குழந்தை ஒருத்தம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைச்சான்னா அந்த தர்மத்தால் அவன் கஷ்டப்படுற மாதிரி, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி தோணுனா கூட அவன் செய்யக்கூடிய காரியம் தர்மமா இருக்கிற போது நம்ம வாயால் அந்த தர்மம் வாண்டான்னு நாம தடுக்கப்படாது. இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல ஏதோ தகப்பனா தவறி போயிட்ட,
தாயா தவறி போயிட்டா, சாந்தம் பண்ண முடியாது இருக்கு அந்த குழந்தைக்கு. மீதி பெரியவாள்லாம் ஆற்றுல இருக்கா, பாவம் குழந்தை இப்படி போய் சிரமப்படுறானே, ஆனாடா அரிசி வாழைக்கா கொடுத்துட்டு சொல்லப்படாது. அவன் ஒரு நாளைக்கு பட்டினி இருந்து 1 மணிக்கோ 2 மணிக்கோ சாப்பிட்டான்னா பிதர்களுடைய பிரசாதம். அவன் சின்ன குழந்தை 10 வயசு குழந்தையா இருந்தாலும் அப்பதான் உபநயனமா இருக்கு, 2 வருஷம் முன்னால்தான் உபநயனமா இருக்கு. அப்பா வந்து சாந்தம் பண்ண முடியா இருக்கு. 1 மணி 2 மணி விட்டு பட்டினி இருந்தாலும் 10 வயசு குழந்தை கஷ்டமா தான் இருக்கு. 10 வயசு குழந்தை பட்டினி இருக்கானே கஷ்டமா தான் இருக்கு. அவன் இல்லா குடுமையால பட்டினி இருந்தா மனசு கிளேசப்படணும். பாவம் இந்த குழந்தைக்கு சாப்பாடு போறது கூட நமக்கு வயசு வசதி இல்லாம ஐவேஜ் இல்லாம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். தர்மத்துக்காக இருக்கிற போது வருத்தப்படக்கூடாது. அது வந்து அதனாலதான் வார்த்தையிலேயே வித்தியாசம். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நாதி இல்லாமல் இருந்தா பட்னி, நல்லா வசதியெல்லாம் இருந்து சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு இருந்தாக்க உபவாசம்னு பேரு. அது ஒரு மருந்தாக வயிறதோ அப்செட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு வேளை சாப்பிட வேண்டான்னு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்காக ஒரு ஔஷத மட்டுமா சாப்பிடாம இருந்தா லங்கனம்னு பேரு. அதனால 3 வார்த்தைகள். ஏகாசி பட்னின்னு சொல்லப்படாது, ஏகாசி உபவாசம் தான். பட்னினா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தெருவில் வந்து அனாதியா நின்றேன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா பட்னி. பகவான் அப்படி நம்மளை யாரையும் வைக்கலையா, சௌரியமா 2 வேளை சாப்பாடு போட முடியாதான் வச்சிருக்க. வசதி இருந்து இன்னைக்கு ஏகாசி சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால சாப்பிடாம இருக்கும், அது உபவாசம். தர்மத்தை அனுஷ்டிக்கிற போது குழந்தை சின்ன குழந்தை உபவாசம் எங்கேயோ பெரிய வாழ்க்கை கேட்டிருப்போம், ஏகாசி உபவாசத்தை பற்றி கேட்டிருப்போம், உபவாசம் இருக்கேன்னு சொல்லுவோம். குழந்தை இதெல்லாம் ஒன்றும் வேணாடா அப்படின்னு எத்தனை அப்பா அம்மா சொல்றா தெரியுமோ. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, குழந்தை உபவாசம் இருந்தால் நாமும் இருக்க முடியாது வந்துட போறதுன்னு அவனுக்கு கவலை. அவன் உபவாசம் இருந்ததே கிடையாது, ஜென்மாவில் இருந்தது கிடையாது. இந்த குழந்தை போய் பிஞ்சில படுத்தாப்புல இது போய் முன்னாடி போய் உபவாசம் இருக்கே, குழந்தை சாப்பிடாம இருக்கும்போது நான் போய் சாப்பிடுறது, அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படாது. இல்லை, ஒன்னால முடியலைங்கிறது உன்னுடைய வீக்னஸ். நமக்கு அனுஷ்டானம் பண்ண முடியல, ஏகாசி உபவாசத்தை அனுஷ்டிக்க முடியல, நம்முடைய பர்சனல் வீக்னஸ், அது வேற. அதுக்காக வேற ஒருத்தர் அனுஷ்டிக்கிற போது வாண்டாம், தடுக்கப்படாது. இதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், தர்ம காரியம் எதுவாக இருந்தாலும், குழந்தைகளோ பெரியவாளோ யாரோ ஒருத்தர் அனுஷ்டிச்சா வாண்டாம் அப்படின்னு நாம போய் தர்ம காரியத்தை தடுக்கக்கூடாது. இது தெரியும். ரொம்ப வயசானவா, ரொம்ப சின்னவா, அப்புறம் உடம்பு முடியாதவா, தர்மாபிமனசஸ்தபா மகாபிரிவா சொல்லிருக்கா தன்னுடைய அருள் வாக்குல. ஒரு காலத்துல நம்ம தேசத்துல ஸ்திரீகள்லாம்